வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பஜாஜ் பல்சர் 180cc இன்ஜினை வந்து எப்படி டிஸ்மேண்டலிங் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். டிஸ்மேண்டலிங் பண்ணும்போது எந்தெந்த பாகம்லாம் பழுதாக இருக்குது, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஜின் பிரிக்கிறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. வண்டியோட சாவியை பயன்படுத்தி சைட் டோரை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோன்னா அங்கே ஒயர் லாக், அதாவது சீட் லாக் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒயர் இருக்கும். அது இழுத்தோன்னா சீட் ஓப்பன் ஆகிக்கும். 2 சீட்டையும் ஓப்பன் பண்ணிடுறோம். ஓப்பன் பண்ணும்போது இந்த சைடு ஆப்போசிட் சைடில் உள்ள டோர் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ மூலமாக இருக்கும். ஸ்க்ரூவை ஊற்றி டோரை ஓப்பன் பண்ணிடுறோம். இப்போ ஃபியூல், அதாவது டேங்க்லேருந்து கார்பரேட்டர் போல ஃபியூல் லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோம். டேங்கில் வரக்கூடிய போல்டு நட்டியாக ஊற்று டேங்கை தூக்குறோம். தூக்கும் போது பார்த்திங்கன்னா அடியில் ஓவர்ஃப்ளோ டியூபும் ஃபியூல் லெவல் காட்டக்கூடிய கேஜிக்கு போகிற லைன் போகும். அந்த ஒரு லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோம். சாக்கெட்டை ஊற்றி டேங்கை எடுத்து வச்சிடுறோம். இன்ஜினோட நாய்ஸை நீங்கள் பார்க்கலாம். இந்த நாய்ஸ்னால தான் இப்போ இன்ஜின் வந்து நம்ம டிஸ்மேண்டிலிங் பண்ணுறோம். இன்ஜின்லேருந்து வரக்கூடிய நாய்ஸை இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இன்ஜின் பக்கத்தில் கேமரா கொண்டு போகிறேன். ரைஸ் பண்ணும்போது கடன்னு ஒரு சவுண்டு வருது பாருங்கள். இந்த நாய்ஸ்க்காக தான் இப்போ இன்ஜினை பிரிக்கிறோம். இன்ஜின்லேருந்து சைலன்சரை அவுக்கிறதுக்கு எக்ஸாஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய 2 நட்டையும் லூஸ் பண்ணிடுறோம். லூஸ் பண்ண பிறகு பேக்கில் ஃபுட்ரஸ் கிட்ட வரக்கூடிய நெட்டை எல்கியும் ஸ்பேனரையும் யூஸ் பண்ணி அதை அவுக்கிறோம். இந்த 2 நட்டையும் அவுத்த பிறகு சைலன்சரை நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ சைலன்சரை நம்ம அவுத்தாச்சு. அவுத்து நம்ம கீழே இறக்கி வச்சிடுறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் வரக்கூடிய பவர் காயிலை டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். எதுக்காக அதை அவுக்கிறோன்னா, மேலே ஹெட்டை நம்ம தூக்கும் போது அது இடிக்கும். ஸோ அதனால் அதையும் அவுத்துடுறோம் ஃப்ரேம்லேருந்து. இப்போ அதுக்கு வரக்கூடிய 2 நட்டையும் லூஸ் பண்ணியாச்சு. அந்த சைடு வரக்கூடிய ப்ளக்கு ஹோல்டரையும் அவுத்து பவர் காயில் தனியாக எடுத்து வச்சிடுறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கார்பரேட்டரையும் இன்ஜினையும் இணைக்கக்கூடிய ஓஸில் வரக்கூடிய 2 போல்டு நட்டையும் லூஸ் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோம். அடுத்தது டைமிங் செயினில் வரக்கூடிய நெட்டை லூஸ் பண்ணிடுறோம். அடுத்தது கிளச் ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணுறோம் இன்ஜின்லேருந்து. கிளச் ஒயரை அவுத்துறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் கேப்பை லூஸ் பண்ணி 2 கேப்பையும் அவுத்துறோம். இன்ஜினில் வால்வு லூஸ் ஆச்சுன்னா அந்த கேப் அவுத்து தான் நம்ம டைட் வைப்போம். அதுக்காக கொடுத்துருக்கிறது தான் அந்த ப்ரொவிஷன். அடுத்தது ஸ்பார்க் ப்ளக்கு ஸ்பேனர் மூலமாக அவுக்கிறோம். இப்போ ஸ்பார்க் ப்ளக்கை அவுத்துறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் இருந்த இடத்துல ஒரு ஸ்லீவ் இருக்கும். அது கீழே ஒரு சின்ன ஸ்க்ரூ மூலமாக டைட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த சின்ன ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா எல்கி மூலமாக தான் அவுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எல்கியை யூஸ் பண்ணி அந்த ஸ்லீவ் அவுக்கிறோம். இது மேலே தான் ப்ளக்கு ஹோல்டரில் வரக்கூடிய ஓவர் கேப் லப்பர் போய் இது மேலே உட்காந்துக்கும். இது இன்ஜின் அது உள்ளே வந்து ப்ளக்குக்குள்ளே தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்க ப்ரொவிஷன் இது. இப்போ இன்ஜினோட மறுபக்கம் இன்னர் ஸ்ப்ராக்கெட் கவரை வந்து நம்ம அவுக்கணும். அதனால் அதில் வரக்கூடிய நெட்டெல்லாம் நம்ம லூஸ் பண்ணுறோம். இப்போ இன்னர் ஸ்ப்ராக்கெட்டை வெளியே எடுக்கணுன்னா கியர் லிவர் அவுத்தா தான் நம்ம இன்னர் ஸ்ப்ராக்கெட்டை வெளியே எடுக்க முடியும். இல்லைனா வந்து அந்த இன்னர் ஸ்ப்ராக்கெட் வந்து கரெக்டாக அந்த கியர் லிவர்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு வெளியே வராது. ஸோ அதனால் அந்த கியர் லிவரை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணால் தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கவரை ஈஸியாக ஷாஃப்ட் வழியாக வெளியே வரும். இல்லைனா ஷாஃப்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அதனால் கியர் லிவராக டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். டிஸ்கனெக்ட் பண்ண பிறகு இன்னர் ஸ்ப்ராக்கெட் கவரை வெளியே கொண்டு வந்துடுவோம். வெளியே கொண்டு வந்த பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேக்னெட் கேஸை நம்ம அடுத்தது ரிமூவ் பண்ணுவோம். எதனால் அதை ரிமூவ் பண்ணுறோன்னா, பிஸ்டனை வந்து டாப்பில் கொண்டு வந்து வைக்கிறதுக்காக. பிஸ்டன் ஏன் நம்ம டாப்பில் கொண்டு வந்து வைக்கிறோன்னா, இன்ஜின் டிஸ்மேண்டிலிங் பண்ணும்போது பிஸ்டன் டாப்பில் இருக்கணும். அப்போ தான் வந்து டைமிங் வந்து எந்த பொசிஷனில் இருக்குன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இல்லைனா டைமிங் வந்து மாறிடும். ஒவ்வொரு இன்ஜினுக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்கும்.
அந்த செட்டிங் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பிஸ்டனை டாப்பில் வச்சு நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். இப்போ மேக்னெட் கேஸை வந்து உள்ள நெட்டெல்லாம் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் மேக்னெட் கேஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். நம்ம அசம்பிள் பண்ணும் போதும் பிஸ்டனை டாப்பில் வச்சு எது என்ன பொசிஷன் இருந்துச்சோ அதே பொசிஷனில் நம்ம அசம்பிள் பண்ணுவோம். மாற்றி அசம்பிள் பண்ணால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் வால்வு திறந்து மூடக்கூடிய டைமிங் வந்து மாறிடும். அந்த டைமிங் மாறிச்சுன்னா பிஸ்டனும் வால்வும் போய் மோதிக்கும். அப்போ திரும்பி பெரிய செலவு வரும். இப்போ மேக்னெட் கேஸை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இப்போ கேஸை ரிமூவ் பண்ண பிறகு மேக்னெட்டை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மேக்னெட்டை சுற்றி பிஸ்டனை டாப்பில் கொண்டு வரதுக்காக கொஞ்சம் டைட்டாக இருக்கும் கொண்டு வரதுக்கு. அதனால் ப்ளக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம், ஸ்பார்க் ப்ளக்கை. இப்போ என்னென்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், உள்ள கம்ப்ரெஷன் இருக்காது. ஸோ அதனால் ஃப்ரீயாக இருக்கனால நம்ம மேக்னெட்டை ரொட்டேட் பண்ணி பிஸ்டனை டாப்பில் கொண்டு வரோம். நம்ம மேக்னெட்டை சுற்றி பிஸ்டனை டாப்பில் கொண்டு வரோம். அப்போ பிஸ்டன்னு டாப்பில் வந்திருக்கா இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக மேக்னெட்டில் டீன்னு ஒரு எழுத்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த டீயில் நம்ம கீழே ஒரு கோடு இருக்கிறோம் பார்த்தீங்களா, டீயில் இந்த கோடு நேராக கேஸில் ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க்கும் நேர்கோட்டில் இருக்கணும். அந்த கேஸில் பாருங்கள் ஷார்ப்பாக ஒரு கார்னர் இருக்குது பாருங்கள். அந்த கேஸில் அந்த கார்னரும் இந்த டீயில் ஒரு சென்டர் கோடும் ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா பிஸ்டன் டாப்பில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நேராக இருக்கணும். இப்படி நேராக இருக்குன்னா பிஸ்டன் டாப்பில் வந்துருச்சு அப்படின்றத தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பொசிஷனில் தான் நம்ம மேக்னெட்டை வச்சுட்டு நம்ம டிஸ்மேண்டலிங் பண்ணணும். இப்போ பிஸ்டனை டாப்பில் கொண்டு வந்துட்டோம். இப்போ ஹெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அல்லது ஹெட்டில் வரக்கூடிய போல்டு நட்டெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இப்போ மேக்னெட் சைடில் வரக்கூடிய ஹெட்டில் வரக்கூடிய 2 போல்டு நட்டு, ஹெட்டையும் போரையும் இணைக்கக்கூடிய போல்டு நட்டை நம்ம லூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹெட்டில் வரக்கூடிய ஸ்டெட்டை நம்ம லூஸ் பண்ணுறோம். டைமிங் செயின் கிட்ட வரக்கூடிய 2 ஸ்டெட்டையும் நம்ம லூஸ் பண்ணி ஸ்டெட்டை வெளியே எடுக்கிறோம். இந்த ஸ்டெட்டை வெளியே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டெட்டுக்கையும் நெட்டை மட்டும் ஒத்தா பத்தாது. ஸ்டெட்டில் வரக்கூடிய அந்த ஸ்டெட்டையே நம்ம வெளியே எடுத்தால் தான் நம்ம ஹெட்டை வெளியே எடுக்க முடியும். டைமிங் சைடு வரக்கூடிய நெட்டு வந்து ஸ்டெட்டோட வந்துடுச்சு. ரெண்டு வந்து டைமிங் செயின் கிட்டேயும் மீதி 4ம் மேலே போருக்கு நேராக மேலே வரும். அந்த ஸ்டெட்டு மற்ற இன்ஜினில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த நெட்டை மட்டும் அவுத்துட்டு ஹெட்லேருந்து இன்ஜின்லேருந்து ஹெட்டை நம்ம அவுத்தரலாம். நெட்டை மட்டும் அவுத்துட்டு இந்த இன்ஜினில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெட்டையும் அவுத்தா தான் நம்ம ஹெட்டே போர் இதெல்லாம் அவுக்க முடியும். ஏன்னா வந்து ஹெட்டை வந்து ரொம்ப மேலே தூக்க முடியாது. ஏன்னா மேலே ஃப்ரேம் வரனால இடிக்கும். அதனால் கொஞ்சம் சைடு வழியாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். சைடு வழியாக எடுக்கணுன்னா ஸ்டெட்டு தடுக்கும். அதனால் ஸ்டெட்டையும் நம்ம எடுத்தால் தான் நம்ம ஹெட்டை அவுக்க முடியும், அடுத்தது போர் எடுக்க முடியும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெட்டை எடுத்தாச்சு. செக் நெட்டுன்னு வாங்குதா, ஒரு நெட்டையும் இன்னொரு நெட்டையும் ஒன்றுக்கு ஒன்று இறுக்கி அதன் ஒரு போல்டோட ஒரு மண்டை மாதிரி ரெடி பண்ணி நம்ம அந்த ஸ்டெட்டை வெளியே எடுக்கிறோம். இப்போ அந்த நெட்டை வந்து எடுத்த பிறகு நம்ம லூஸ் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இப்போ திரும்பி இந்த மாதிரி ஸ்டெட்டை வந்து நம்ம எப்படி அவுக்குறோன்றதை பாருங்கள். அந்த ஸ்டெட்டுக்கு மேலேயே ரெண்டு நட்டையும் ஏற்றி ஒன்றுக்கு ஒன்று டைட் பண்ணி ஒரு நட்டையும் டைட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டைட் பண்ணிடுவோம். பாருங்கள், இந்த 2 நட்டையும் ஒன்றுக்கு ஒன்று டைட் பண்ணிடுறோம். நல்லா டைட் ஆகிரும். டைட்டாக நம்ம இப்போ கீழே உள்ள நெட்டை நம்ம அவுக்க முயற்சி பண்ணோன்னா ஸ்டெட்டோடு சேர்ந்து அவுரும். இந்த மாதிரி மொத்தம் 4 ஸ்டெட்டையும் நம்ம அவுத்தோம்னா ஸ்டெட்டெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ண பிறகு ஹெட்டை வந்து நம்ம மேலே தூக்கிடுவோம்.
ஹெட்டை நம்ம ரிமூவ் பண்ண பிறகு நமக்கு வந்து கேம் ஷாட் வந்து நம்ம எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கேம் ஷாட்டில் வரக்கூடிய டைமிங் செயினில் ஒரு மார்க் இருக்கும். அதாவது கேம் ஷாஃப்ட் எந்த பொசிஷனில் இருக்கணும், ஹெட்டு வந்து டாப்பில் இருக்கும்போது கேம் ஷாஃப்ட் என்ன பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு அதில் ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க்கெலாம் வந்து எந்தெந்த ஆங்கிளில் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கணும். அதுக்காக தான் நம்ம ஹெட்டை வந்து அதாவது இன்ஜினில் வரக்கூடிய பிஸ்டனை டாப்பில் வச்சுருக்கோம். இப்போ இந்த ஹெட்டை அவுத்த பிறகு நமக்கு கேம் ஷாஃப்ட் தெரியும். நம்ம இந்த கேம் ஷாஃப்ட் கண்டிஷனும் நம்ம எப்படின்றதை பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜின்லேருந்து நாய்ஸ் வரனால தானே நம்ம இந்த இன்ஜினை பிரிக்கிறோம். இப்போ நம்ம வந்து இன்ஜினில் வந்து கண்டிப்பாக வந்து வேலை இருக்குன்றது உறுதி. பட் எங்கே இருக்குன்றதை வந்து நம்ம உறுதி பண்ணிக்கிட்டு நம்ம டோட்டல் இன்ஜினை நம்ம கீழே இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஹெட்டை அவுத்த பிறகு நமக்கு என்ன நம்ம கண்ணுக்கு தெரியும்னா கேம் ஷாஃப்ட் தெரியும். கேம் ஷாஃப்ட்டையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி டைமிங் செயினையும் கொஞ்சம் அவுத்த பிறகு நமக்கு வந்து என்ன தெரியும்னா போர் பிஸ்டன் நமக்கு தெரியும். போர் பிஸ்டன் நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது வேறு எங்கே பிரச்சனைன்றதை பார்க்கலாம். சப்போஸ் போர் பிஸ்டனில் தான் பிரச்சனை அப்படின்னா நம்ம போரையும் ரீபோர் பண்ணி அதுக்கடுத்து புது பிஸ்டனை போட்டு நம்ம திரும்பி இன்ஜினை வந்து அசம்பிள் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம், வேறு எங்கேயும் பிரச்சனை இல்லைன்னா. சப்போஸ் அது மட்டுமே பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம டோட்டல் இன்ஜினையும் கீழே இறக்கிட்டோம் அப்படின்னா திரும்பி அதை கீழே இறக்கி மொத்த இன்ஜினையும் கண்டாபிஜான்னு எல்லாத்தையும் பிரிச்சுட்டோன்னா மொத்த டோட்டலாக வந்து பேக்கிங் கிட் வாங்குற மாதிரி ஆயிரும். அப்புறம் எல்லாத்துக்கும் ஆயில் சீல் வாங்குற மாதிரி ஆயிரும், ஏகப்பட்ட செலவு வந்துடும். இதுனா வந்து ஹெட்டு பேக்கிங் ஓரிங் மட்டும் வாங்கி நம்ம திரும்பி ரீஅசம்பிள் பண்ணிடலாம். அப்போ செலவு கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா போர் பிஸ்டன் வேலை இருக்குது, கனெக்டரோட வேலை இருக்குது, அப்புறம் கிராங்க் ஷாஃப்டில் வரக்கூடிய இன்ஜின் பேரிங்கும் வேலை இருக்குது. இப்போ வந்து ஹெட்டு கேப் வந்து கழட்டிட்டோன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேம் ஷாஃப்ட் நல்லா கிளியராக தெரியுது. இப்போ இதில் வரக்கூடிய டைமிங்கை இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஏயு அப்படின்ற 2 எழுத்து இருக்கும். 2 எழுத்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு கோடு இருக்குது. அது வந்து டாப்பில் மேலே சென்டரில் வரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த செயின் பல்லில் பார்த்திங்கன்னா ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ஒரு கோடு இருக்கும். அது வந்து டேப்பராக கரெக்டாக இன்ஜினுக்கு டேப்பராக இருக்கும். அதாவது வெர்டிகலில் இருக்கணும். ஹரிசாண்டலில் பார்த்திங்கன்னா ஏயு இருக்கணும். இப்போ பிஸ்டன் டாப்பில் இருக்கும்போது கேம் ஷாஃப்ட் எந்த பொசிஷனில் இருக்கணுன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த கேம் ஷாஃப்ட் தான் வந்து வால்வை திறந்து மூட பயன்படுது. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா டைமிங் செயின் அட்ஜஸ்டரை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதில் வரக்கூடிய நெட்டை வந்து லூஸ் பண்ணி டைமிங் செயின் அட்ஜஸ்டரை நம்ம வெளியே எடுக்க போகிறோம். இப்போ நெட்டெல்லாம் லூஸ் பண்ண பிறகு கொஞ்சம் டைட்டாக இருக்கனால ஹேமரை வச்சு தட்டி எடுத்துடுறோம். அடுத்தது ஆயில் சர்க்குலேட்டரில் வரக்கூடிய நெட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். அதில் வாசர் வரும், 2 வாசர் வரும். 2 வாசரையும் பத்திரமாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேம் ஷாஃப்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். கேம் ஷாஃப்ட்டை நம்ம டைமிங் செயின்லேருந்து எடுத்த பிறகு டைமிங் செயினை லூஸாக விட்டுறக்கூடாது. லூஸாக விட்டிங்கன்னா இன்ஜின்குள்ளே போயிடும். அப்புறம் நம்ம ஒரு போர் மட்டும் வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டைமிங் செயின் அவுந்துக்கிட்டனால நீங்கள் இன்ஜின் ஃபுல்லாக பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் டைமிங் செயினை லூஸாக ஃப்ரீயாக விட்டுறக்கூடாதுன்றதுக்கு ஒரு டிஸ்கவர் இன்ஜினை வச்சு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பொதுவாக இந்த டைமிங் செயின்லாம் பார்த்திங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டோட வந்து இணைஞ்சிருக்கும். இப்போ இந்த டிஸ்கவர் இன்ஜின்லேயும் இந்த கிராங்க் ஷாஃப்ட்டோட இணைஞ்சிருக்கு. நம்ம லூஸாக விடும்போது என்ன ஆகும், அந்த கிராங்க் ஷாஃப்ட்டில் வரக்கூடிய அந்த பல்லுலேருந்து டைமிங் செயின் எடுத்துக்கும். திரும்பி நம்ம மேலே தூக்கும்போது கரெக்டாக போய் அந்த பல்லில் உட்காராது. அப்போ என்ன ஆகும், இதுக்காக நம்ம வந்து திரும்பி கிளச்சு கேஸு இதெல்லாம் வந்து அவுத்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே பாருங்கள் பல்லில் உட்காரது பாருங்கள், அது மாதிரி கரெக்டாக போய் உட்காராது. இப்போ இதில் அங்கே பாருங்கள் நவுந்துக்கும் இந்த மாதிரி நம்ம லூஸ் கொடுக்கும்போது. அதனால் டைமிங் செயின் அவுத்த பிறகு நம்ம கொஞ்சம் இழுத்த வாக்கில் எடுத்து ஒரு கயிறை போட்டு கட்டி வச்சுருவாங்க. அப்படி இல்லைனா நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி வெளியே இழுத்த வாக்கில் இப்படி தொங்க விட்டுடலாம். இதை உள்ளே போக விட்டுறக்கூடாது. உள்ளே போக விட்டிங்கன்னா திரும்பி நம்ம இந்த கிளச்சு கேஸெல்லாம் அவுத்து தான் நம்ம டைமிங் செயின் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி வெளியில் நம்ம தொங்க விட்டுறணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு போர் மட்டும் வேலைன்னா போரை மட்டும் அப்படியே வேலை பார்த்து இந்த டைம் செயினை அப்படியே இழுத்து மாட்டி விட்டுறலாம். இல்லைனா ஏன்னாவும் திரும்பி இந்த சைடில் ஒரு கிளச்சு கேஸெல்லாம் அவுத்து இந்த டைமிங் செயினை திரும்பி ஒரு குக்கி போட்டு இழுத்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஹெட்டை அவுத்துட்டோம்.
அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹெட்டை எப்படி செக் பண்ணுறது, போர் பிஸ்டன் எப்படி செக் பண்ணுறது, கனெக்டர் எப்படி செக் பண்ணுறது, பேரிங் எப்படி செக் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.